பிதா குமாரன் தூய ஆவி நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த அருமையான தூய ஆவியானவரின் திருநாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். தூய ஆவியானவர் இல்லை என்றால் எங்களுக்கு விடுதலை இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து, இந்த காலை நேரத்திலும் தூய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூர்ந்து, தூய ஆவியின் பெயரால் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம் என்பதை ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே மீண்டுமாய் ஒரு முறை உம்முடைய பாதத்தை தேடி வருவதற்கு நீர் உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். இந்த தூய ஆவியானவரின் திருநாளிலே ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுக்க தேவன் தாமே நீர் எங்களுக்காக நடத்தியருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தூய ஆவியானவரின் திருநாள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், எங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலும், எங்களுடைய திருச்சபையின் வாழ்க்கையிலும் நன்மையை கொண்டு வரத்தக்கதாக எங்கள் தேவன் தாமே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் வருக 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 என்று சொல்லி நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் தூய ஆவியானவரின் திருநாள். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்குள்ளாக வந்த ஒரு அருமையான ஒரு நாள். ஆம், பெந்தேகோஸ்தே திருநாள். பெந்தேகோஸ்தே என்பதற்கு 50வது நாள் என்று சொல்லி அர்த்தம். ஆம், என் பிரிய மாணவர்களே, இந்த நல்ல நாளிலும் இந்த ஆராதனை கூடுகைக்கு நீங்கள் வந்தமைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் வருக வருக என்று நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் தாமே அந்த தூய ஆவியானவரின் துணையால் இந்த ஆராதனை முழுக்க நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனை காரணமாக நம் யாவரும் நாம் இருக்கின்ற இடங்களிலே எழுந்து நின்று பாமாலைகளிலே 21வது பாமாலையை நாம் பாடுவோம். சேனையின் கர்த்தர் சீர் நிறை என்பவா என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். சேனையின் கர்த்தர் சீர் நிறை என்பவா Stella
அந்த எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். பசுத்தாவின் திருநாளை, தூய ஆவியானவரின் திருநாளை திருப்பு ஜெபத்தை ஏறெடுப்போம். தேவனே, இதை போலொத்த ஒரு காலத்தில் உம்முடைய தூய ஆவி அனுப்பி அவருடைய ஒளியினாலே விசுவாசம் உள்ள உம்முடைய ஜனத்தின் இருதயங்களை போதித்து பிரகாசிப்பித்தீரே. அந்த தூய ஆவியினாலே நாங்கள் எல்லா காரியங்களையும் குறித்து நிதானமாய் யோசிக்கவும், அவருடைய தூய தேற்றெழுதினாலே இடைவிடாமல் சந்தோஷிக்கவும் கட்டளையிட வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே தேவனாக சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருவோம். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே தூய ஆவியானவர் நமத்திலே இருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. காரணம் என்னவென்றால், ஒருவேளை பற்பல இடங்களிலே பயங்கரமான சூழ்நிலையிலே நம்முடைய இந்திய தேசம் இப்பொழுது பிணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் தூய ஆவியானவரின் துணையால் மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. வேதம் சொல்லுகிற பிரகாரமாக பசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். நாம் இந்த நாளை நாம் கொண்டாட வந்திருக்கின்றோம். ஒருவேளை இப்படிப்பட்ட அருமையான பசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி என்றால் ஏன் இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட பயங்கரமான வியாதி வந்து எல்லாரையும் மூழ்கடிக்க வேண்டும், எல்லாரையும் சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆம், என் அன்பு பிள்ளைகளே, கடந்த வாரத்திலும் கூட எனக்கு மிகவும் பிரியமாயிருந்த போதகர்கள், பேராயர்கள் அநேகர் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவருக்குள் நித்திரை செய்ய கடந்து விட்டார்கள். எனக்கு ஒரு பெரிய கேள்வி, கொரோனா மூலமா தான் இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் மரிக்க வேண்டுமா, சாக வேண்டுமா, தங்கள் உயிரை கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. நான் ஆண்டவரிடத்தில் கடந்த 3 நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கேள்வி என்னவென்றால், ஆண்டவரே, உங்களுடைய தேவ ஊழியர்கள் ஏன் இப்படி மரிக்க வேண்டும், ஏன் இப்படி சாக வேண்டும், ஏன் அவர்களுக்கு இந்த நிலைமை? என் உள்ளம் துடிக்கின்றது, என் உள்ளம் வேதனைப்படுகின்றது. ஐயோ பாவம் அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய திருச்சபை போன்ற காரியங்கள் என்னவாய் முடியும் என்று சொல்லி நான் புலம்பினேன். உண்மையாகவே கதறி அழுது. அதான் உண்மை. என் அன்பு பிள்ளைகளே, ஏன் என்று கேட்க உரிமை இல்லையே. எதையும் தாங்கும் இதயம் தாரும். ஆம், அந்த அன்பு உள்ளங்களுக்காக ஒரு விசை நாம் கண்களை மூடி தங்களுடைய தகப்பனாரை, தங்களுடைய கணவரை, தங்களுடைய வீட்டின் தலைவரை, தங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினரை இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மிகவும் வேதனைக்குள்ளாக இருக்கும் குடும்பங்களை ஒரு விசை நாம் கண்களை மூடி நாம் யாரும் இணைந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோமா? என் அன்பு ஆண்டவரே, நாங்கள் ஏன் என்று சொல்லி கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும். பிதாவே, நீர் சொன்ன பிரகாரம் உம்முடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடைபெறாது. கடந்த வாரத்தில் கூட
நாங்கள் தியானித்தோம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனான் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே இந்த நாட்களிலே பயங்கரமான சூழ்நிலையில் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. விசேஷமாக இந்திய தேசத்தில், அதுவும் தமிழ்நாட்டிலே அநேக ஆண்டவரே தேவ மனிதர்கள் ஆண்டவரே கர்த்தாவே மரித்து விட்டார்கள். உமக்காக நன்றாக ஓடிக்கொண்டிருந்தவர்கள் மரித்து விட்டார்கள். இன்னும் அநேகர் இந்த கொரோனாவால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடைய இரக்கம் என்ன என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை அப்பா. ஆனாலும் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், உடைய சித்தமில்லாமல் எதுவும் நடைபெறாதப்பா. ஆண்டவரே, நோவாவின் காலத்திலே ஒரு பெரிய ஜல பிரயாணத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த உலகத்தை அளித்த ஆண்டவர், இப்பொழுது இந்த கொரோனா என்றும் கொடிய வியாதியினாலே உலகத்தில் லட்சாதி லட்சம் மக்கள் அழிந்து கொண்டிருப்பதை உம்முடைய கண்கள் பார்க்கவில்லையா? ஏன் இது நடக்கின்றது சொல்லி கேட்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் கேட்கின்றேன் அப்பா, அருமையான பிள்ளைகளை இழந்த ஆண்டவரே, தங்களுடைய கணவரை இழந்த, தங்களுடைய தகப்பனை இழந்த, தங்களுடைய அம்மாவை இழந்த, தங்களுடைய சகோதரியை இழந்த, உறவினரை, உற்றாரை, நண்பர்களை இழந்த ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்காக விசேஷ விதமாய் இந்த வேளையில் நான் செபிக்கின்றேன், மன்றாடுகின்றேன் அப்பா. அவர்களுக்கு நீர்தான் ஆறுதலை தர வேண்டுமாய் செபிக்கின்றேன். யாரிடத்தில் போவோம் இறைவா? யாரிடத்தில் போவோம் இறைவா? உம்மிடத்தில் மட்டுமே பாசம் உண்டு, உம்மிடத்தில் மட்டுமே அன்பு உண்டு, உம்மிடத்தில் மட்டுமே இரக்கம் உண்டு. ஐயா, உம்முடைய கண்களிலே இரக்கம் காண்பியும், கிருபை எங்களுக்கு அருளி செய்யும் அப்பா. நீரே அருளி செய்யும். அன்பு பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை தாரும். அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டிய பராமரிப்பை நீர் ஏற்றுக்கொள்ளும். யார் அவர்களை பராமரித்துக் கொள்வார்கள்? யார் அவருடைய ஊழியத்தை நடத்துவார்கள்? ஐயா, நீர்தான் இறங்கி, மனம் இறங்கி இந்த வேளையிலே அப்பா அற்புதமான காரியத்தை நீ செய்ய வேண்டுமா செபிக்கின்றேன். ஒரு விசை கண்ணோக்கி பார், ஒரு விசை கண்ணோக்கி பார். நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, நீர் உதவி செய்யும். நீர் ஆறுதலாயிரும், நீர் உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கொடிய வியாதியிலிருந்து விடுதலை நீர் தாரும் அப்பா. கொடிய வியாதியின் விடுதலை நீர் தாரும். பெந்தெகோஸ்தே நாடிலே ஆண்டவரே, இந்த அறுவடையின் நாடிலே ஆண்டவரே கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்கிறார். இந்த தூய ஆவின் திருநாளிலே ஆண்டவரே நீர் சொன்னீரே, தூய ஆவியானவர் எங்கு உண்டோ விடுதலை உண்டு என்று சொன்ன ஆண்டவர், இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே தூய ஆவியின் துணையால் நாங்கள் விடுதலை பெற்றோம் என்ற விசுவாசத்திலே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கொடான கோடி நன்றி, கொடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பு பிள்ளைகளே, ஏனென்று கேட்க உரிமை இல்லை, எதையும் தாங்கும் இதயம் தார். அந்த அற்புதமான பாடலை காலம் சென்ற நம் அன்பு சகோதரன் நடராஜ முதலியார் பாடின பாடலை நாம் கேட்போமா? ஓர் இதயம் தாரும் இயேசு தேவா, என் தேவா. ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். கொடுத்த உயிரை நீர் எடுத்தீர், உயவன் களிமண்ணின் அதிபதி அன்
உயிரை நீர் எடுத்தீர். உயவன் களிமண்ணின் அதிபதி என்றோ வாழாள் குறைந்தவன் வருத்தம் நிறைந்தவன் உயிருள்ள மனிதன் முறையிடுவானே முறையிடுவானே. சோதித்த பின் சுத்த பொன்னாகிடும் வேதத்தின் விளக்கத்தை உணரச் செய்யும். சோதித்த பின் சுத்த பொன்னாகிடும் வேதத்தின் விளக்கத்தை உணரச் செய்யும். மண்ணில் பிறந்தவன் மண்ணுக்கே திரும்புவான். மனிதனை சோதிக்க எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம். ஏனென்று கேட்க உரிமையில்லையே எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும் இதயம் தாரும். ஏனென்று கேட்க உரிமையில்லையே எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும் இதயம் தாரும். பரிசுத்த வாக்கியமாக வாசிக்க வேண்டிய வேத பாடம் பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களை பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அடுத்ததாக அப்போஸ்தலரின் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவோ? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேத்தரும் எல்லா மீத்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா,
பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்து அனைவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். உடைய வார்த்தையை எங்களுக்கு விட்டுத்தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்க அருமையான அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை இந்த நல்ல நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் ஒரு அருமையான ஒரு நாள். காரணம், பெந்தேகோஸ்தே திருநாள், பரிசுத்த ஆவியின் திருநாள், தூய ஆவியின் திருநாள். ஆம் என் அன்பு பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே என்னும் அர்த்தம் கொண்ட திருநாளிலே, அதாவது 50வது நாள், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து பிற்பாடு 50வது நாளை பெந்தேகோஸ்தே திருநாள், விடுதலையின் நாள் என்று சொல்லி அல்லது அறுவடையின் நாள் என்று சொல்லி யூதர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அறுவடையின் நாள், 50வது நாள். இதைதான் இன்றைக்கும் திருச்சபையினர் அதை கொஞ்சம் விரிவாக தூய ஆவியானவர் அருளப்பட்ட நாள் என்று சொல்லி உலகம் முழுக்க நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. தூய ஆவியானவர் அருளப்பட்ட நாள். என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவானவர் அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு அந்த உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாளிலே அவர் தம்முடைய சீடர்களுக்கு அவர் வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதை தான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கு அழகாக அந்த யோவான் அழகாக எழுதுகின்றார். அவர்கள் யாவரும் யூதர்களுக்கு பயந்ததினாலே இயேசுவை போல எங்கு நம்மை அடித்து விடுவார்களோ, காயப்படுத்தி விடுவார்களோ, அல்லது சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்று சொல்லி பயத்தினாலே அவர்கள் ஒரு வீட்டிற்குள்ளே, அது ஒரு மேல் வீட்டை தெரிந்து கொண்டு அந்த வீட்டிலே அவர்கள் தங்கியிருந்த பொழுது இயேசுவானவர் அவர்களுக்கு வெளிப்பட்டு தம்முடைய சரீரத்தை அவர்களுக்கு காண்பித்து, இதோ நான் சிலுவையில் அறையப்பட்டவன், நான் உயிரோடு கூட எழுந்து விட்டேன், இப்பொழுது உயிருள்ளவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய கைகளையும் தம்முடைய விழாவையும் தம்முடைய கால்களையும் அவர் ஆணிகளால் அடிக்கப்பட்ட அந்த காயங்களை அவர் காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, இனிமேல் நீங்கள் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் மேல் தம்முடைய ஆவியை ஊதினார். அப்பொழுது பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் திருநாளாக இந்த பெந்தேகோஸ்தே நாள் இருக்கின்றது. பெந்தேகோஸ்தே என்று சொன்ன உடனே அது ஒரு திருச்சபை அல்லது ஒரு ஸ்தாபனம் என்று சொல்லி தவறாக நீங்கள் நினைப்பது தவறு. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு திருச்சபை அல்ல. அது 50வது நாள், அவ்வளவுதான். Pentecost means 50th day. That's the meaning of Pentecost. It's not an organization or it's not a church at all. The 50th day after the resurrection of Jesus Christ is called as Pentecost, and that day the disciples were filled with the Holy Spirit. And that's what the church is celebrating as Pentecostal Day. The filling of the Holy Spirit, the God-given Holy Spirit to the disciples and to us is celebrated as Pentecostal Day.
பெந்தேகோஸ்தே நாள், பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, அருமையான தென்னிந்திய திருச்சபையின் பேராயராக காலம் சென்ற மாமறை திரு சுந்தர கிளாக் அவர்கள் இருக்கும் பொழுது அவர் இந்த அருமையான பெந்தேகோஸ்தே திருநாளிலே அவர் ஒரு அருமையான வேண்டுகோளை விடுத்தார். என்ன வேண்டுகோள் என்றால், அனைத்து தென்னிந்திய திருச்சபை மக்களும் வெள்ளாடை உடுத்தி கொண்டு அந்த நல்ல நாளிலே ஆராதனைக்கு வர வேண்டும், திருச்சபைக்கு வர வேண்டும். இந்த தூய ஆவியானவர் அருளப்பட்ட நாளிலே வெள்ளை உடை அணிந்து கொண்டு அனைவரும் வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து, அவர் இருக்கும் வரை, ஏன் இன்றும் கூட சில திருச்சபைகள் அதை இன்றும் அவைகளை நினைத்து இன்றும் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள், பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளுடை அப்படி என்றால் பரிசுத்தம். தூய ஆவியானவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். இங்கு நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இன்றைக்கு தூய ஆவியானவர் அருளப்பட வேண்டும் என்றால், தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது நமக்கு தேவை ஒரு மனம் தேவை. If you need the Holy Spirit, we have to come together. We need to have an unity among us, and then only you can have or receive the Holy Spirit. தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் தினத்திலே தூய ஆவியானவர் நமக்கு தேவை என்று சொல்லி நாம் விரும்பினால், முதலாவது நமக்கு ஒரு மனம் தேவை. The unitedness should be there among us, and then only you can receive the power of the Holy Spirit. ஒருமனப்பட்டு அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு இடத்திலே ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். Let us unite together. Unite together. ஐயா, இத்தனை நாட்கள் நீங்கள் பிரிந்து இருந்தீர்கள், பல திருச்சபையாக பிரிந்திருந்தீர்கள், பல திருச்சபையின் தலைவர்களாக பிரிந்திருந்தீர்கள். ஏன் இப்பொழுது ஒன்றுபடக்கூடாது? ஐயா, நேரிலே உன்னால் ஒன்றுபட முடியாது, எனக்கு தெரியும். எந்த மனுஷனும் ஒன்றாக இணையவே மாட்டான். உண்மையா சொல்றேன், இந்த வேதத்துல ஒரு வசனம் அடிக்கடி நான் நினைவு கூறுவேன். என்னன்னா, சிங்கமும் ஆடும் ஒன்றாக மேயுமா. அது என்னைக்கு மேயுதோ அன்னைக்கு தாங்க இயேசுவானவர் வருவார். அப்படி என்றால் இந்த சிங்கமும் ஆடு எதுனா திருச்சபைகள் தான், கிறிஸ்தவர்கள் தான். நமக்குள்ள இருக்கின்ற பாகுபாடுகளை, ஜாதி வெறிகளை, ஸ்தாபன வெறிகளை நாம் வெறுத்து விட்டு வெவ்வேறாக பிரிந்திருக்கின்ற நம் அனைவரும் ஒன்றாக ஒருமனப்படும் பொழுது தூய ஆவியானவர் இறங்குவார். அப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. அதுதான் உண்மை. நமக்குள்ளே ஜாதி வித்தியாசம், நமக்குள்ளே நான் பெரியவன், நீ பெரியவன், நீ தாழ்ந்தவன், அவன் தாழ்ந்தவன் என்கின்ற வித்தியாசங்கள். என் குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் யாருடைய மகன் தெரியுமா? என் குடும்ப வம்ச வரலாறு உனக்கு தெரியுமா? என்னுடைய திருச்சபையின் மேன்மை என்னன்னு உனக்கு தெரியுமா? என் திருச்சபையில் எத்தனை மக்கள் வருகின்றார்கள் என்று தெரியுமா? நான் எப்பேற்பட்ட போதகர் என்று தெரியும், எப்பேற்பட்ட ஊழியக்காரன் என்று உனக்கு தெரியுமா? என்னுடைய படிப்பு என்னன்னு தெரியுமா? நான் எங்கு சென்று படித்து விட்டு வந்திருக்கிறேன் என்று தெரியுமா? என்கின்ற வித்தியாசங்கள் என்றைக்கு மாறுகின்றதோ அன்றைக்கு தான் தூய ஆவியானவர் அவர் மனம் இறங்கி நம் மத்தியிலே வருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த தூய ஆவியானவர் வரும் பொழுதுதான் நமக்கு விடுதலை உண்டு. அங்கே நாம் பார்க்கின்றோம், அப்போஸ்தலர் நடபடிகளிலே 2ஆம் அதிகாரம் முதல் வசனமே சொல்லுகின்ற வார்த்தை என்ன? அவர்கள் ஓரிடத்திலே ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். ஒருமனப்படுவது மட்டுமல்ல, ஒன்றாக நாம் கூடி வர வேண்டும்.
Oh, it's easy to be online together, sir, sitting in your own houses or sitting in your own churches. But we got to gather in a place together in the presence of the Lord for the Holy Spirit to work among us. இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேங்க நான். கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள்லாம் ஒழித்து விட்டு கிறிஸ்தவர்கள்லாம் ஒரே கிறிஸ்தவர்களாக ஒன்றிணைந்தா யாரால் நமக்கு எதிராக ஏதாவது செய்ய முடியுமா? ஒருத்தரால ஒன்றும் ஜெயிக்கவே முடியாதுங்க. இந்த டிஸ்கவரி சேனல்ல நான் பார்த்துருக்கிறேங்க. இந்த எருமாடெல்லாம் ஒன்னா மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் சிங்கம் வந்துச்சுன்னா அவங்கள தாக்கிறதுக்கு அது யோசித்து பதுங்கி இருக்கும். ஏதாவது ஒரு எருமாடோ அல்லது ஒரு மானோ தனியா மேயும் போது தான் என்ன செய்யும், இந்த சிங்கம் அதை பாஞ்சி அதை பீறிட்டு இழுத்துட்டு போகும். அப்படிதான் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்ம சுற்றி கொண்டு இருக்கின்றான். நம்ம வெவ்வேறாக தனித்தனியாக இருப்பதினாலே, வெவ்வேறு ஸ்தாபனமாக வெவ்வேறு திருச்சபையாக நாம் செயல்பட்டு கொண்டிருப்பதினாலே பிசாசானவன் நம்மை மிக எளிதாக அவன் நம்மை கடித்து நம்மை பயங்கரமான இக்கட்டுக்குள்ளான காரியத்திற்குள்ள கடந்து செல்லும்படியாக அவன் செய்கின்றான். Because we have separated like in different organizations and as different churches, we give place for the Satan to work among us. Let's think about we to gather together in the presence of the Holy Spirit. நமக்கு ஒரு மனம் இருக்குது. நம்ம என்ன சொல்றோம்னா, ஆமாங்க நான்லாம் பார்க்கலங்க, நான் எந்த திருச்சபை நான் பார்க்கலங்க, எந்த ஸ்தாபனம் நான் பார்க்கலங்க, எந்த ஊழியக்காரனை தவறா நினைக்கலங்க, எல்லாரும் ஒண்ணுதாங்க. பேசுறது ஈஸி சார், பேசுறது ஈஸி. பட் என்னைக்கு நம்ம ஒன்றாக இணைய போகின்றோம்? அவர்கள் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். They were gathered together. அவர்கள் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள். நாம் ஒருமனதாக கூடி வந்திருக்கும் பொழுதுதான், ஒன்றாக வரும் பொழுதுதான் அந்த பெந்தேகோஸ்தின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Then is the day we can experience the Pentecostal experience. Otherwise, until and unless we gather together, we cannot expect the Pentecostal experience on us. We cannot expect the Holy Spirit to work among us. Never at all we can win in this world. அங்க பாருங்க என்ன ஆகுதான், அவங்க ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். என்ன ஆயிற்று? 2ஆம் வசனத்தில், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் போல. ஐயா, பலத்த காற்று அடிச்சதா? இல்ல, முழக்கம் போலதான். பலத்த காற்று அடித்தது போலதான். பலத்த காற்று அடித்தா எப்படி சத்தம் கேட்குமோ அப்படி ஒரு பயங்கரமான சத்தம். அதான் இங்க போட்டிருக்கு, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல அப்படின்னு சொல்லி தமிழ் எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஒரு காற்று அடித்தால் எப்பேற்பட்ட பயங்கரமான சப்தம் நமக்கு கேட்குமோ அப்பேற்பட்ட சத்தம் கேட்குது. கேட்பது மட்டுமல்ல, அங்கு நாம் பார்க்கின்றோம் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. The same time there's a voice from heaven. There's a big voice from heaven. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. It covered the whole place. It was the noise that covered the whole place. அந்த சத்தம் தான் அந்த உட்கார்ந்த அறை முழுவதும், அந்த வீடு முழுவதும் அது நிரப்பிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். It was not something else, it was a voice. And then we see on the 3rd verse, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. The significance of the Holy Spirit. It dwells upon each and everybody. When, sir? Only when we are gathered together in one spirit, in one accord. We got to gather together in one accord, sir. Not that we having one spirit, sir. We all have one spirit.
We are all Christians, but we need to gather together, sir. And then only the Holy Spirit can dwell on each one of us. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். That's the moment. They were all filled with the Holy Spirit. They were all filled with the Holy Spirit and they began talking in different languages. They began talking in different languages. வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். என்ன ஆயிற்று? பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வெவ்வேறு பாஷைகளில் பேசும்போது என்ன ஆயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா the whole world's people were gathered that day. யார் அன்னைக்கு கூடியிருந்தார்கள் சொல்லி பார்க்கின்றோம். தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். தேவ பக்தியுள்ள யூதர்கள், believers, the Jewish believers of different country were there in that place where these people were gathered together. தேவ பக்தியுள்ள யூதர்கள், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரின் தேவ பக்தியுள்ள யூதர்கள். It was not an ordinary Jew who had gathered there to celebrate the Pentecostal day, but it was the people who were all the so-called believers who had gathered together. Jewish believers who had gathered together. தேவ பக்தி உள்ள யூதர்கள். ஐயா, இன்றைக்கு அடிக்கடி பக்தி உள்ளவர்களா? நம்ம பக்தி உள்ளவங்க அப்படியே பைபிளை தூக்கி அப்படியே அக்கல்ல வச்சுக்குவாங்க. ஐயோ, எங்களை மாதிரி பக்தி உள்ளவங்க யாரும் கிடையாது. சிலரை பார்த்துட்டு அப்படியே கண்ண மூடிக்கிட்டே தான் பேசுவோம். தேவ பிரசன்னம், ஆண்டவர் தாங்க எங்களை காப்பாத்துறாரு. ஐயா, நீ கண்ணை மூடினா உன்னை பக்தி உள்ளவன் நினைச்சுக்காத. அது பைபிளை தூக்கி அக்கல்ல வச்சுக்கிட்டா பக்தி உள்ளவன் நினைச்சுக்காத. Be careful, be careful. Don't try to show off yourself as if you are so filled with the Holy Spirit or so spiritual in your life. Be careful, be careful. The human people see the outside of your body, but God looks into your heart. மனுஷர் வெளிப்படையான காரியங்களிலே உன்னை பார்த்து கொண்டிருப்பார்கள், ஆனால் ஆண்டவர் உன் இருதயத்தை பார்க்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். ஜாக்கிரதை உள்ளவனாய் நீ வாழ வேண்டும். ஏதோ 4 பேருக்கு நான் தானம் பண்ணிட்டேன், ஏதோ கொரோனாவுக்கு அரசாங்கத்துக்கு கொஞ்சம் பல லட்சங்களை கொடுத்துட்டேன், அல்லது பல கோடிகளை கொடுத்துட்டேன், பல ஆயிரங்களை கொடுத்துட்டேன், ஒரு 4 பேருக்கு உதவி செய்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நீ பக்தி உள்ளவன் சொல்லி நீ உலக பிரகாரமாக வெளியரங்கமாக நீ காண்பிக்கலாமே தவிர உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற தேவன் ஒருவர் இருக்கின்றார். ஜாக்கிரதை. Be careful, sir. Be careful. 2 நாட்களுக்கு முன்பதாக அருமையான திருநங்கை பிள்ளைகளுக்கு நான் ஒரு சிலர் எனக்கு உதவி செய்ததன் மூலமாக, விசேஷமாக மதுரையை சார்ந்த அருமையான சகோதரி கேரலின், பெங்களூரை சார்ந்த அருமையான சகோதரன் பிரேம்குமார், சேலத்தை சார்ந்த அருமையான போதகர், ஆங்கிலிக்கன் திணிந்த திருச்சபையின் போதகர் அமேஷ் கண்ணா மற்றும் என்னுடைய மனைவி, இன்னும் ஒரு சிலர் இப்பொழுது கொடுத்திருக்கின்றார். அதையும் அடுத்த வாரம் நான் கொடுக்க போகின்றேன். இந்த காரியத்தை நான் படம் எடுத்து என்னுடைய நண்பர்களுக்கு இதை அனுப்பி வைத்தேன். உடனே எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வசனம் வந்தது. என்ன வசனம் தெரியுமா? உன் வலது கை செய்வதை இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி ஒரு வசனம் வந்தது. அதை யார் தெரியுமா அனுப்புனா? என் மனைவி அனுப்புனாங்க. அவங்க வேறு ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு, நான் இந்த என்னுடைய அறையில் உட்காந்துருக்கிறேன், அங்கேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வசனத்தை அனுப்பி நீங்கள் செய்யறது ரொம்ப தவறு என்று சொல்லி என்னை எச்சரித்தார்கள்.
மனுஷருக்கு முன்பதாக மனுஷருக்கு காண்பிப்பது போல பல காரியங்களை நாம் செய்யலாம். ஆனால் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கின்றார். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை இருதயத்தை உற்று நோக்குகின்றவர் ஆண்டவர். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உலகம் அனைத்தும் உள்ள சகல தேசத்தாரின் தேவ பக்தி உள்ள யூதர்கள் அன்று அங்கு வாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி, அங்கு வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பாருங்க, இந்த சத்தம் உண்டாகும் போது, இந்த சத்தம் வானத்திலிருந்து வந்த சத்தம் ஒருவேளை அங்க கூடியிருந்த அந்த வீட்டிற்குள் கூடியிருந்தவர்களுக்கு மட்டும் கேட்கல, சுற்றி இருந்த அனைத்து மக்களுக்கும் வாழ்ந்து கொண்டிருந்த மற்றவர்களும் கேட்கும்படியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அப்படி பேர்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சத்தமாக அது இருந்திருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால், தூய ஆவியானவர் உங்களுக்குள் வந்து இருப்பாரானால், அனைவரும் நடுங்கத்தக்கதாக பிரமிக்கத்தக்கதாக இவர்கள் யாரோ என்று சொல்லி கலங்கும்படியாக தேவன் உங்களை வைத்திருப்பார். உங்களை பார்த்து மற்றவர்கள் நடுங்குவார்கள். அதுதான் உண்மை. நான் பெருமைக்காக சொல்லலைங்க. நான் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, எனக்கு பிரியமில்லாதவர்களை என்னிடத்திலிருந்து எடுத்து விடும். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத நண்பர்கள் என்னோடு கூட இருக்கக்கூடாதப்பா. காரணம், உமக்கு விரோதமா எந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. உலகத்தில் யார் என்ன பார்க்கறாங்க என்பது பெரிதல்ல, உலகத்துல யாருக்காக வாழ்றேன் என்பதுதான் எனக்கு பெரிது. அந்த தூய ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பதினாலே இந்த தூய ஆவியானவருடைய துணை கொண்டு நான் வாழ வேண்டும், தூய ஆவியானவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து விட்டு தான் என் படுக்கையை விட்டு நான் எழுந்திருப்பேன். அப்படியே அநேகர் என்னை பார்க்க வருவார்கள். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக எனக்கு முன்பதாக உட்கார்ந்திருக்கும், அது யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் திட்டமாய் எனக்கு தெளிவாய் அவர்களை குறித்து அழகாக எனக்கு சொல்லிக் கொடுப்பார். இவர்கள் இப்படிதான் ஜாக்கிரதையாய் இரு என்று சொல்லி ஆண்டவரின் சொல்லிக் கொடுப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். உண்மையாகவே சொல்லுகின்றேன். எனக்கு அநேக நண்பர்கள் கிடையாது. நான் யாரையும் சென்று பார்க்கவும் மாட்டேன். காரணம், எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு காரியம், என்னை உருவாக்கின ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு என்ன தர வேண்டும், எப்பொழுது தர வேண்டும், எதை தர வேண்டும் என்று சொல்லி. ஆகவே எந்த ஒரு மனிதனை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே நான் இருக்க மாட்டேன், இருக்கவும் ஆண்டவர் என்னை விடமாட்டார் என்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நம்மை கண்டு மற்றவர்கள் பிரமிப்பார்கள், ஆச்சரியப்படுவார்கள். இவர்கள் எப்படியோ என்று சொல்லி அவர்கள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள். அப்பேற்பட்ட நிலையில்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இருக்கும் பொழுது. ஆனா இந்த பயந்தவன் யார் தெரியுமா? அடுத்து நீங்க கவனிக்கணும் இல்ல, வானத்தில் கீழ் இருக்கின்ற யூத பக்தி உள்ள மனுஷன், பக்தி உள்ள மனுஷன் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்குவாங்க. நான் ஆன்மீகத்துல மூழ்கி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் பக்தி உள்ளவன் சொல்லிக்குவாங்க. ஆனா அவர்களையே பயமுறுத்தக்கூடிய அந்த நிலையில ஆண்டவர் நம்மை வைப்பார். எப்பொழுது? அந்த தூய ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் வாழும் பொழுது. When we are filled with the Holy Spirit, a person who might say that he is very much in the doctrinal based religion but would be scared to look upon us. That's the dwelling of the Holy Spirit doing. Nobody can shake you in this world as long as you are living in the Holy Spirit. இது தாங்க உண்மை, இது தான் உண்மை.
நாம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. Anything of this world, we need not get scared, but others would get scared. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். வானத்தின் கீழ் இருக்கிற பக்தியுள்ள யூதர்கள் தான் அங்க வாசம் பண்ணினார்கள். அவர்கள்லாம் இப்ப என்ன சொல்றாங்களா, இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, எப்படி இவர்கள் நம்முடைய பாஷையை பேசுகிறார்கள்? சும்மா பாஷைகளை பேசும்போதே இவங்களாம் பயப்படுறாங்க. இல்ல இன்னும் வேற ஆக்டிவிட்டிகள் போகவே இல்லை, மற்ற காரியங்கள் செய்வதற்கு அவங்க போகவே இல்லை. ஆண்டவருடைய தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசின உடனே என்ன சொல்றாங்க, இவன் கலிலேயர் அல்லவா, இவன் படிப்பறிவு இல்லாதவன் அல்லவா, இவன் தாழ்ந்த ஜாதி உள்ளவன் அல்லவா, இவன் ரொம்ப அதிகமான ஒரு பணக்காரன் இல்லாத ஒரு தொழிலாளி தானே, இவன் எப்படி இப்படிலாம் பேசுறான்? சில இடங்களுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை, அங்க போய் நான் நின்ற உடனே என்ன சிலர் பார்த்து சொல்லுவேன், இவனா, இவன் எப்படியா ஆர்ச் பிஷப்பானா? அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனே சொல்லுவாங்க பொய் சொல்றாங்க, இந்த ஆள் பொய் சொல்றாங்க, ஆர்ச் பிஷப்பே கிடையாதுங்க. இப்ப இவர் பொய் சொல்றான்னு சொன்ன உடனே நான் ஆர்ச் பிஷப் இல்லாம போயிட போறேன்னா? சிலர்லாம் சொல்லுவாங்க இவர் ஆர்ச் பிஷப்பே கிடையாதுங்க, இவர் பொய் சொல்றாருங்க அப்படின்னு. இப்போ அவர் சொன்ன உடனே நான் ஆர்ச் பிஷப்பாக இல்லாம போயிடுவேனா? இல்லவே இல்லைங்க. ஆண்டவர் உலகத்திலே பைத்தியக்காரர்களை தெரிந்து கொள்கின்றார். இல்ல யாரை வெட்கப்படுத்தும்படிக்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் இந்த உலகத்திலே பைத்தியக்காரர்களை தெரிந்து கொள்கின்றார். யூதர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு கலிலேயர்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஐயா, இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் நான் ஒண்ணுமே இல்லை, I don't have any brain, I don't have any sense to live in this world, but God chooses you, my sir. God wants you to work for his kingdom. ஆண்டவர் உங்களைத்தான் அவர் தேர்ந்தெடுத்து தம்முடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி வைக்க விரும்புகின்றார். எத்தனை அற்புதமான ஒரு காரியம் இது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வார்த்தையை. எங்க அம்மா என்னை பார்த்து சொல்லுவாங்க, எருமாடுடா, உன்னை நான் வச்சிருக்கிறதுக்கு ஒரு எருமாடு பெற்றிருந்தா நல்லா இருக்கும்னு. ஆனா அதே அம்மா சாகரத்துக்கு முன்பதாக என்னை பார்த்து சொன்னாங்க, பா உன்னை நான் பெற்றதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறேன்பா, ஆண்டவர் உன்னை எவ்வளவா ஆசீர்வதிச்சு ஒரு பேராயராக, ஒரு முதன்மை பேராயராக தேவன் வைத்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன்னு சொல்லி அவங்க வாயாலே சொன்னாங்க. எந்த வாய் சொல்லுச்சோ நீ எருமாடுன்னு, அதே வாய் தான் என்ன சொல்லுது இப்போ? இல்ல, ஆண்டவர் அந்த மாதிரி நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். எப்பொழுது தெரியுமா? தூய ஆவியானவர் உனக்குள் வரும் பொழுது. There was time when my dad also told, no more I can help you, man. No more I can pray for you. God has to take in control. That's all. I cannot do anything. I've done the best for you. But God didn't leave me at all. The whole world left me. The உலகமே என்னை வெறுத்தது, இந்த உலகமே என்னை ஒதுக்கி தள்ளியது. அதனால்தான் நான் எப்ப இந்த திருநங்கை பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் ஏன் தெரியுமா ஓடுறேன்? அந்த திருநங்கை பிள்ளையோட வாழ்க்கையில் அப்படிதான். அவங்களுடைய சொந்த தகப்பனும் தாயும் தான் அந்த பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாரும் அவங்களை பார்த்து இழிவா பேசுறாங்க. ஆனா அவர்களுக்கு போய் நான் உதவி செய்யணும் நினைக்கிறது காரணம் என்னவென்றால், I was in that same condition. I was not a transgender, but I was separated from my family, from the society. என்னுடைய காலனியில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை பற்றி கேவலமா பேசுறாங்க. ஏன் நான் போன திருச்சபையில் என்னை பற்றி கேவலமா பேசுறாங்க. But today let me tell you, my dear friends, where I was thrown out, in that same place God has upgraded me. And that same people are calling me right now, please come, we want you. அததான் ஆண்டவர் செய்வார். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வராரோ அன்னைக்கு எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக, யாவரும் உங்களை பார்த்து பயப்படத்தக்கதாக, நடுங்கத்தக்கதாக, இவர்களா என்று சொல்லி கேட்கத்தக்கதாக தேவன் தம்முடைய தூய ஆவியின் மூலமாக உங்களை மாற்றி போடுவார். Don't worry, sir. Be happy in the Lord. ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க.
அந்த தேவன் உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். நம்மிலே அந்த தூய ஆவியானவர் இருக்கும் பொழுது நாம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கின்ற மக்களாக நாம் இருக்க முடியும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். God will never leave you to suffocate in this world. God will help you in everything. அந்த தூய ஆவியானவர் தம்மை தொடர்ந்து உங்கள் வாழ்விலே நன்மையும் கிருபையும் வர பண்ணுவார். எப்பொழுது தெரியுமா? நாம் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்றிணைந்து அவருடைய பாதத்திலே கூடி வரும் பொழுது நிச்சயமாக தேவன் அற்புதமான காரியத்தை அவர் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த தூய ஆவியானவரை குறித்து நாங்கள் இப்பொழுது தியானித்தோம். தூய ஆவியானவரின் திருநாளிலே ஆண்டவரே உம்மை குறித்து நீர் எத்தனை பிரமிக்கத்தக்கவர், எத்தனை நல்லவர், எத்தனை போதுமானவர். எங்கள் வாழ்விலே அதே பிரமிக்கத்தக்க ஆண்டவர் அற்புதங்களையும் தொடர்ந்து நீ செய்வீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அந்த உணர்வோடு கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உமக்காக தொடர்ந்து வாழ உதவி செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே, எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி முடிவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் தன செலுத்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு இருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்த சரீரத்திற்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கின்றோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து நீங்கள் எல்லாரும் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்கின்ற திருவளம் பற்றினார். அப்படியே அவர் பண்ண பின்பு பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என நினைவு கூறும்படி செய்கின்ற திருவளம் பற்றினார். வாருங்கள், தேவனுடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறது.
முடிவு கீதமாக கீர்த்தனைகளிலே 172வது கீர்த்தனை நாம் பாடுவோம். 172வது கீர்த்தனை நாம் பாடும் பொழுது சபைக்கென காணிக்கை எடுக்கப்படும். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் என்கின்ற பாடலை பாடுவோம். விசேஷமாக ஒருவேளை திருநங்கைக்காக நீங்கள் உங்களுடைய காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். கடந்த வாரத்திலே ஒரு சிலர் கொடுத்தார்கள். சிலர் தங்களுடைய காணிக்கைகளை நாங்கள் அந்த திருநங்கைகளுக்கு போய் சில அரிசி மற்றும் சமையலுக்கு தேவையான காரியங்களை, பொருளாதார உதவிகளை நாங்கள் செய்த பிற்பாடு சிலர் காணிக்கை அனுப்பினீர்கள். அதை வருகின்ற வாரத்திலே கட்டாயம் மற்ற திருநங்கைகளுக்கு உதவி செய்யவும் அதை நாங்கள் எடுத்து பயன்படுத்த போகின்றோம். ஒருவேளை கடந்த வாரம் என்னால் அனுப்ப முடியவில்லையே, ஆனால் இந்த வாரம் நாங்கள் அனுப்ப விரும்புகின்றோம் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால், திருநங்கைகள் இயேசுவுக்கே என்கின்ற இந்த வங்கி கணக்குக்கோ அல்லது என்னுடைய கூகுள் பேக்கோ நீங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் செலுத்தலாம். ஆலயத்துக்கு நாங்கள் காணிக்கை நாங்கள் செலுத்துவது வழக்கம். இப்பொழுது ஆலயத்தை செல்லாத காரணத்தினாலே இந்த நாளிலே இந்த காணிக்கை இந்த ஆலயத்திற்கு என்று சொல்லி நாங்கள் செலுத்துகின்றோம் என்று சொல்லுகின்றவர்களுக்கும் எங்களுடைய சென்ட் தாமஸ் சர்ச்சுடைய வங்கி கணக்கையும் உங்களுக்கு நாங்கள் காண்பிப்போம். நீங்கள் உங்களுடைய காணிக்கையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாரில் எனக்கு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் வருவதற்கு தேவன் செய்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியின் திருநாள் அன்று ஆண்டவரே தூய ஆவியானவரை நாங்கள் கொண்டாடும்படியாக, தூய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த நல்ல நாளிலே நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் கூடி வந்தோம் உங்களுடைய பொறுப்பாதத்தை தேடி. ஆமாம் ஆண்டவரே, பாதம் ஒன்றே எங்களுக்கு வேண்டும், உங்களுடைய பாதமே எங்களுக்கு வேண்டும் அப்பா. விசேஷமாக இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே திருநங்கை ஊழியத்திற்காக கொடுத்த மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த திருநங்கை மக்களுக்காக கொடுத்த காணிக்கை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து அவருடைய கரங்களை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக தன்னுடைய காணிக்கைகளை கொடுத்தவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கின்றேன். தேவன் தாமே நீருடைய ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இதோ இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவர் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த மன வாஞ்சைகளை நிறைவேற்றித்தார். நன்மையான பிள்ளைகளை கண்டு ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதாக தூய ஆவியானவர் தாமே அவர்களில் நீர் தங்கி இருந்து மேன்மையான காரியத்தை நீர் செய்வீராக. நீர் பாதுகாத்துக் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவிலும் நிலைத்திருக்கும்படி
உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், தூய ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட தங்கி இருந்து இன்றைக்கும் என்றைக்கும் உங்களை பாதுகாத்து வழி நடத்த கடவுது. தெய்வ ஆசீர்வாதத்தோடே வடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பூஷித்து வளர்ப்பியும் இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவோம். God bless you.